SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். வணக்கம் அப்துல் காதர், விவரங்கள் என்ன? பத்மநாபன் சென்னை தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட பல்லாவரத்தில் பல்லாவரம் தாலுகா நீதிமன்றமானது அமைந்துள்ளது. இந்த நீதிமன்றமானது தற்போது தற்காலிக இடமான கீழ்கட்டளை பேருந்து நிலையத்தில் தற்போது இயங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது தாம்பரம் மாநகராட்சிக்கு சொந்தமான பல்லாவரம் GST சாலையில் சுமார் 1 ஏக்கர் 45 சென்ட் அரசு ஆக்கிரமிப்பு இடங்கள் கையகப்படுத்தப்பட்டு தாம்பரம் மாநகராட்சியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த இடத்தில் பல்லாவரம் நீதிமன்றம் கட்டுவதற்காக இடம் ஒதுக்கப்படும் என ஏற்கனவே அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது தாம்பரம் மாநகராட்சி சார்பில் சென்னை அந்த இடமானது ஒப்படைக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த இடத்தில் தற்போது சென்னை விமான நிலைய மெட்ரோ பார்க்கிங்காக ஒதுக்கப்பட்டு அந்த பணியில் நடைபெற்று வருவதாகவும் நாளைய தினம் மெட்ரோ பார்க்கிங் திறக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் இந்த தகவல் வெளியானதை கண்டித்து தற்போது பல்லாவரம் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாக போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தாம்பரம் புத்தகப்பட பகுதியில் தற்போது கனமழை பெய்து கொண்டாலும் கொட்டி மழையும் பொருட்படுத்தாமல் வழக்கறிஞர் 50க்கும் மேற்பட்டோர் தற்போது அந்த நாளை திறக்கப்பட உள்ள மெட்ரோ பார்க்கிங்க்கு முன்பாக நின்று அந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மெட்ரோ பார்க்கிங் திறப்பை ரத்து செய்ய வேண்டும், மீண்டும் இதே இடத்தில் பல்லாவரம் அடிக்கல் நாட்டை தொடங்கி பல்லாவரம் நீதிமன்ற கட்டிடத்தை கட்டப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தற்போது 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் இந்த கொட்டுமலையிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் நாளை இந்த மெட்ரோ பார்க்கிங் திறக்கப்படாது என்பது குறித்து அதுவரை நாங்கள் கடந்து செல்ல மாட்டோம் என தொடர்ந்து தற்போது அமைத்து தற்போது அங்கு தொடர்ச்சி ஆர்ப்பாட்டத்தில் முடிவு செய்துள்ளனர். தற்போது பல்லாவரம் உதவி ஆணையர் வெங்கடேஷ், பல்லாவரம் காவல் ஆய்வாளர் தினேஷ் ஆகியோர் வழக்கறிஞர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இதனால் இந்த ஒரு சிறு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பத்மநாபன், விவரங்களுக்கு நன்றி அப்துல் காதர்.